ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த வருஷம் நான் ரெசல்யூஷன் எடுத்து நான் மாறப் போகிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு கேள்வி, போன வருஷமும் நம்ம இதே தானே சொன்னோம். என்ன மாறுச்சு? தேதி மாறிச்சு, கேலண்டர் மாறிச்சு, நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. நம்ம என்னங்க நினைக்கிறோம்? கஷ்டப்படாமல் முன்னேறணும், உழைப்பில்லாமல் மதிக்கணும், எல்லாரும் ஏறாமல் ஏறி நிற்கணும். அது எப்படி நடக்கும்? ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் புது டைரி, புது ரெசல்யூஷன், புது முடிவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது எத்தனை நாளைக்கு? ஜான்வரி 20 பிப்ரவரி ஆனோன்னே திருப்பியும் பழைய மாதிரி ஆயிடுறோம். ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு 1 வீக் 4 மணிக்கு அலாரம் அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு படுத்துறது. திருப்பியும் பழைய மாதிரி 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிப்போம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸ் நியூ இயர் அன்னைக்குன்னு பார்த்து வராது, பர்த்டே அன்னைக்குன்னு பார்த்து வராது. நம்ம அதை பார்த்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம மாறணும்னு நினச்சா இப்போவே மாறிடணும். காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு நினச்சா நாளைக்கே எழுந்திரிச்சிடணும். ஒன்று கேட்டு பாருங்கள், உண்மையாகவே நம்ம மாறணும்னு நினைக்கிறோமா? இல்லை ஜஸ்ட் எல்லாரும் போலாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லி எடுக்கிறோமா? உண்மையாகவே நம்ம எடுக்கணும், மாறணும் அப்படின்னு நினச்சா நம்ம நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். தூக்கத்தை குறைக்கணும், ஃபோன் யூஸ் பண்ணுறது குறைக்கணும், வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது குறைக்கணும். நம்ம நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஒரு விஷயத்த அடைய முடியும். நான் இதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடாது. நம்ம இதை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிக்கணும். அப்போது கண்டிப்பாக அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்மளுக்கு. சரி, ஏன் இந்த ரெசல்யூஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஃபஸ்ட்டு விஷயம், ரெசல்யூஷனுங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது. லைக் நீங்கள் யூஸ்வலாக 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு திடீர்னு நான் 4 மணிக்கு எந்திரிக்க போகிறேன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம், அது ரொம்ப பெரிய ரெசல்யூஷன், கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணணும் நம்ம டைமை. காலையில் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணுறதும் மார்னிங் எந்திரிச்சு 3 மணி நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். லைக் பர் டேக்கு 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன், பர் டேக்கு 15 மினிட்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது டேஸ் போக போக அது பெரிய ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம எந்த ஒரு டிசிப்ளினுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா அடுத்த நியூ இயருக்கும் நம்ம இதையே தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க, இந்த வருஷம் நான் கண்டிப்பாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம மாறாமல் இப்படியே இருந்தால் எப்போதும் போல் ஒரு சாதாரணமான வருஷமாக தாங்க இதுவும் போகும். நம்ம மாறணும்னு முடிவு பண்ணிட்டா இது நம்மளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை கொடுக்குற ஒரு வருஷமாக கூட நம்ம மாற்றிடலாம். தேங்க்யூ.